சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாய் அப்பா உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன். இன்று உன் சாய் அப்பா கை கூப்பி உன்னிடத்தில் கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அப்பா என்றாவது கையெடுத்து உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வந்ததை கண்டிருக்கின்றாயா? இன்று நான் உன்னிடத்தில் அதை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த சாயப்பாவை நீ இந்த நிலையில் பார்த்துவிட முடியாது. ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளும், துன்பங்களும் என்று இந்த சாயப்பாவை இந்த அளவிற்கு இறங்கி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வைத்து விட்டதல்லவா? எத்தனை முறைதான் நானும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது போன்ற தவறுகள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. இந்த மனிதர்களை நம்பக்கூடாது என்றெல்லாம். ஆனால் நீ இதையெல்லாம் கவனிக்காமல், இதையெல்லாம் கவனித்து விடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டும், உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தால் அதை நீ அப்படியே சமாளித்து கொண்டும் சென்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முன்னேற்றமோ இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை நெருங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நினைக்கிறாய், ஏது வேண்டும் என்று யோசிக்கிறாய் என்பது எதுவுமே உனக்கு சில நேரங்களில் புரிந்து விடுவதில்லை. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம், இதையெல்லாம் என் குழந்தை நீ பெறாமல் தட்டிச் செல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? உனக்கான பல நன்மைகள் இந்த வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற சூழ்நிலைகளில் இதையெல்லாம் கடந்து நீ ஒரு பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் பொய்யாகும்படி சில நேரங்களில் நடந்து கொள்கின்றாய். எத்தனை முறை சொல்வது என் குழந்தையிடம்? உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் யாருமே நல்லவர்கள் அல்ல. யாருடைய மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை. என்ன நடந்தாலும், என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. ஆனாலும் இதையெல்லாம் உணர முடியாமல் நீயும் மீண்டும் மீண்டும் இதே சிக்கலுக்குள் தான் சிக்கி தவிக்கின்றாய். சில மனிதர்கள் எல்லாம் உன்னோடு பேசுகின்ற விஷயங்களை பார்க்கும்போது நீ அதை அப்படியே நம்புகிறாய். அப்பட்டமாக தெரிகிறது. இவர்கள் நடிக்கிறார்கள் என்று அப்பட்டமாக தெரிகிறது. இவர்கள் உன்னிடத்தில் பொய் சொல்கிறார்கள் என்று அப்பட்டமாக தெரிகிறது. இவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் எந்த உண்மையும் இல்லை என்று உன் சாயப்பாவிற்கு தெரிகிறது. உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் தெரிகிறது. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் அது தெரியவில்லை? உனக்கு மட்டும் ஏன் அது புரியவில்லை? நீ மட்டும் எப்படி இத்தனை கெடுதலான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நம்புகிறாய்? நீ மட்டும் எப்படி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நினைக்கின்றாய்? ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை அத்தனையுமே எப்பொழுதுமே உனக்கு வேதனைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த மனிதர்களை பற்றி ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? ஆபத்தில் உதவிக்கு வருவதற்கு முடியாதவர்கள், ஆபத்து காலத்தில் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பவர்கள், நிச்சயமாக நீ சந்தோஷப்படுகிறாய், வாழ்க்கையில் நன்மை அடைகிறாய் என்றவுடன் ஓடி வருகிறார்கள் அல்லவா? அப்பொழுதே அவர்களுடைய இந்த போலியான முகத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்பொழுதே இவர்களுடைய இந்த போலியான எண்ணங்களை நீ என்னவென்று உணர வேண்டாமா? இன்னமுமா நம்பிக்கொண்டிருக்கிறாய் இந்த மனிதர்களை? இந்த வாழ்க்கையில் நான் இருக்கின்ற நொடிகளில் எல்லாம் உனக்கு வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடத்துகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உன் முன்னால் நின்று உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எதையுமே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் நியாயம் கிடையாது. எந்த சூழ்நிலையும் நினைத்து நீ வேதனைப்படுவதில் நிச்சயமாக எந்த ஒரு உண்மையும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் வரை, உனக்காக நான் இருந்து இந்த மாற்றங்கள் தரும் வரை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முதலில் நீ தயாராக. எதிர் வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை
நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நான் உன் பின்னாலேயே நின்று கொண்டிருக்க முடியுமா? உன் வாழ்க்கையை சரியாக நீ கற்றுக்கொள்ள வேண்டாமா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? வாழ்க்கையில் பல அனுபவங்களை உனக்கு கொடுத்து விட்டது. இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து விட்டது. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மேலும் மேலும் தெளிவுபடுத்தத்தான் செய்கின்றது. ஆனாலும் நான் இப்படித்தான் இருப்பேன், இது போன்ற பிரச்சனைக்குள் மீண்டும் மீண்டும் போய் விழத்தான் செய்வேன் என்பது போல் எல்லாம் நீ நடந்து கொண்டிருப்பாயானால் உன் சாயப்பாவால் என்ன செய்ய முடியும்? இந்த சாயப்பா எந்த விஷயத்தை தான் தடுக்க முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் என்ன நடக்கட்டும், ஏது நடக்கட்டும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கின்ற மனநிலையை வேண்டுமானால் உனக்கு இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் பொறுத்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. நீ இழந்துவிட்ட வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் எதையும் இதைவிட அதிகமாக நீ இழந்துவிட நினைக்காதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எப்பொழுதுமே நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது போலத்தான் எல்லாம் நடக்கும் என்பது கிடையாது. சில நேரங்களில் நாம் ஆசைப்படாத விஷயங்களும் கூட அங்கு நடக்கும். ஆனால் அதற்காக அத்தனையும் தொலைத்துவிட்டு நிற்க முடியுமா? அதற்காக அத்தனை விஷயங்களையும் இழந்துவிட்டு நிற்க முடியுமா? நாம் எதை இழக்கிறோமோ அதை யாருக்காக இழக்கிறோம் என்பது மிகவும் அவசியம். நாம் இழக்குகின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் என் குழந்தை நீ விட்டுவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சற்று கண் திறந்து நீ பார்க்க வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து விடுவார். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களையும் தந்து விடுவார்கள். நல்ல நேரம் வரும்போது ஒருவருக்கு இந்த வாழ்க்கை நல்லது நடக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், அல்லது தன் கை வந்து சேர்கின்ற ஒரு விஷயம் உன்னை வந்து சேராமல் போகிறது என்றால், அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு ஆனதாக நடப்பதற்கு சற்று இருக்கின்ற மனிதர்கள் தடங்கல்களை உருவாக்குகிறார்கள் என்று. சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று. என்னவெல்லாம் நடக்கும் இந்த தருணத்தில் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுமையாக உணர வேண்டும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த தருணத்தில் உனக்கு இந்த சாயப்பா சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுமாக நீ இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்த பொழுது நீ அதனை உணராமல் போனதற்கு காரணம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள்தான். நல்ல வாழ்க்கை வரும்பொழுது அதை நீ பெற முடியாமல் போனதற்கு காரணம் உன்னை சூழ்ந்து வந்த இந்த விஷயங்கள் தான் என்பதனை நீ புரிந்து, என் குழந்தை, வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது தான் நாம் தெய்வத்தை தேடுகின்றோம் அல்லவா? அந்த கஷ்டத்தையும் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ துணிகின்ற நேரம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் நன்றாக புரிந்து கொண்டு, இவர்கள் உன்னை பற்றி யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பொய்யாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். சாயப்பா பலமுறை எனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் இந்த மனிதர்களுக்கு நடுவில் நீ சிக்கி தவித்ததை என்னவென்று நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களை பற்றியும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? மீண்டும் மீண்டும் அதே சிக்கலுக்குள் என் குழந்தை நீ சிக்கி தவிர்க்கலாமா? நீ எந்த அளவிற்கு இவர்களின் முன்னிலையில் இறங்கி போகின்றாயோ, எந்த அளவிற்கு இவர்கள் மத்தியில் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் செல்கின்றாயோ, அந்த அளவிற்கு உன்னை சோதனைக்கு ஆளாக்க இவர்கள் அத்தனை முயற்சிகளையும் செய்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கானவற்றையெல்லாம் நடத்தி கொடுப்பது இந்த சாயப்பா. நான் எனும்பொழுது நிச்சயமாக நீ அதே தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ள துணிந்து, எல்லாம் எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டிக் கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய தயக்கம்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டு செல்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இந்த வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான பெருமகிழ்ச்சி. சாயப்பா கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், என் குழந்தை உன் மீது எனக்கு அத்தனை அன்பும் இருக்கின்றது என்று அர்த்தம். நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. படுகின்ற வேதனைகளை எல்லாம் நிச்சயமாக என்னால் விட்டுவிட முடியாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் தெளிவாக நடத்தி கொடுக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.